பொதுப்பணித்துறையில் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி புதுச்சேரி அண்ணா சிலை அருகே 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பம்பை உடுக்கையுடன் நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி தேர்தல் வாக்குறுதியாக பொதுப்பணித்துறையில் பணிநீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு மீண்டும் வேலை வழங்கப்படும் என்றார். அவரை நம்பி தொழிலாளர்களும் வாக்களித்தனர். இறுதியில் இதோ தருகின்றேன், அதோ தருகின்றேன் என காலம் தாழ்த்தினார். பொதுப்பணித்துறையில் பணிநீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு மீண்டும் வேலை வழங்க வேண்டும். மாதம் ரூபாய் 10,500 சம்பளம் வழங்க வேண்டும். சட்டமன்ற கூட்டத்தொடரில் உறுதிமொழியை நிறைவேற்றிட அனுப்பிய கோப்பிற்கு காலம் காட்டாமல் ஆளுநர் மற்றும் தலைமை செயலர், துறை செயலாளர்கள் உடனடியாக ஒப்புதல் அளிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பொதுப்பணித்துறை பணிநீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் அண்ணா சாலையில் கையில் உடுக்கை, வேப்பிலை எடுத்து நூதன முறையில் மாநில அரசை கண்டித்து பேரணியாக சென்றனர். தொடர்ந்து அண்ணா சிலை சதுக்கம் அருகே சாலையில் அமர்ந்து திடீரென மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தொடர்ந்து அரசை கண்டித்து கண்டன முழக்கங்களும் எழுப்பினர். காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட சுமார் 100க்கும் மேற்பட்ட ஊழியர்களை கைது செய்தனர். போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரும் முதல்வரை நம்பி ஏமாந்து விட்டோம், இனி ஏமாற மாட்டோம் என தெரிவித்தனர்.